உலக அளவில் வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை சீனா மிக விரைவில் முந்த போவதாக சொல்லப்படுது. இப்போ அமெரிக்காவுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனைகள் இருப்பதா சொல்லப்படுது. அதுல ஒண்ணு அமெரிக்காவுடைய கடன், ரெண்டாவது சீனா நம்பர் 1 ஆவது. இந்த நேரத்தில் அமெரிக்கா எதுவும் செய்யாம இருந்தா சீனா உலகின் மிக சிறந்த நாடா மாறக்கூடும். இதுக்காக தான் அமெரிக்கா இப்ப பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்களை முன்னெடுத்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் மூலமா சீனா எப்படி அமெரிக்காவை விட பலம் வாய்ந்ததா இருக்கு. எனர்ஜியை பார்த்தோம்னா சீனாவிடம் 9000 டெராவாட் அவர்ஸ் அளவுக்கு இருக்கு. இதுக்கு எதிராக அமெரிக்காவுடைய எனர்ஜியை பார்த்தோம்னா 3000 டெராவாட் அளவு இருக்கு. இது அமெரிக்காவை பார்க்கும் பொழுது 3 மடங்கு அதிகமா சீனாவிடம் இருக்கு. அதுபோல உற்பத்தியில பார்த்தோம்னா சீனாவோட உற்பத்தி விகிதம் 28% இருக்கு. இதுக்கு எதிராக அமெரிக்காவுடைய உற்பத்தி விகிதம் 16% இருக்கு. தொழில்நுட்பத்தில் பார்த்தோம்னா 5Gல சீனா முன்னணியில இருக்கு. அதுபோல AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவியலையும் சீனா மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டே வருது. அதுபோல மின்சார வாகனங்களையும் சீனாவே முன்னணியில இருக்கு. ரோபோட்டிக்ஸ்லயும் சீனா முன்னணியில இருக்கு. முக்கியமா சொன்னா சீனா இப்போ உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலையா மாறி இருக்கு. 1985ஆம் ஆண்டுல ஜப்பான்ல பிளாசா ஒப்பந்தம் நடைபெற்றது. இதுக்கப்புறமா அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்த ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாமே சேர்ந்து டாலரை விற்றுது. கூடவே ஜப்பானுடைய ஏற்றுமதியும் அமெரிக்காவை கடுமையா பாதித்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா 3 ஆண்டுகள்ல ஜப்பானிய எண் 260 120 குறைந்தது. சுமார் 116% குறைந்தது. ஜப்பானிய பொருட்கள் வெளிநாடுகள்ல அதிக விலை உயர்ந்ததா மாறியது. இதனால ஜப்பான் பீதியடைந்தது. உலகில் இருக்கக்கூடிய எந்த மத்திய வங்கிகளும் செய்யாததை ஜப்பானிய மத்திய வங்கி செய்தது. வளர்ச்சியை காப்பாற்ற வட்டி விகிதங்களை குறைத்தது. 1990ல 6% இருந்த வட்டி 95ல 0.5% குறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2000ல 0.1% குறைக்கப்பட்டது. 2016லயும் 0.1% இருந்தது. பல தசாப்தங்களாக 0க்கு அருகிலான வட்டி விகிதங்களே இருந்தது. இப்படித்தான் ஜப்பானுடைய இழந்த தசாப்தங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ சீனா அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருது. இதுல முதலாவதா அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைப்பது, இரண்டாவதா யுவான் மதிப்பை உயர்த்துவது. இப்போ சீனாவுடைய ஏற்றுமதி தொடர்ந்து பலவீனம் அடைந்து கொண்டே வருது. சீன மக்கள் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்குது. சீனா அமெரிக்க டாலரை 50% பலவீனம் அடைய செய்தா இப்போ தோராயமா $1 7 யுவான் இருப்பது. 50% அமெரிக்க டாலர் பலவீனம் அடைந்தா $1 3 யுவான் அப்படிங்கிற அளவுக்கு உயரும். இது யுவானுடைய மதிப்பை 2 மடங்கா உயர்த்தும். சீனாவும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருது. இதுல சீனாவுடைய ஏற்றுமதி இப்போ குறைந்து வருவதா சொல்லப்படுது. சீனாவில் இப்போ ஏற்றுமதி சார்ந்த வேலைகள் 220 மில்லியன் இருக்கு. ஏற்றுமதி பாதியா குறைந்தால் 110 மில்லியன் வேலைகள் குறைந்துவிடும். இதனால உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்படும். சீனா மட்டுமல்ல, பல்வேறு உலக நாடுகளும் அமெரிக்க டாலருடைய மதிப்பை எப்படி குறைக்கலாம் என பார்த்து கொண்டிருக்கு. அமெரிக்க டாலர் மதிப்பு குறைந்தா பல்வேறு நாடுகளுடைய நாணய மதிப்பு அதிகரிக்கும். இதனால அந்த நாடுகள் மிகப்பெரிய உச்சத்தையும் அடையும். அமெரிக்காவின் இப்போதைய மோசமான போக்குனால எல்லா உலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராகவே ஒன்று சேர்ந்திருக்கு. இது சரியா நடக்கக்கூடிய பட்சத்துல மிகப்பெரிய அளவுல சீனா அமெரிக்காவை தாண்டும். கூடவே பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவுடைய பிடியிலிருந்தும் காப்பாற்றப்படும். இது எவ்வளவு சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா மிக வேகமா இது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அமெரிக்கா அந்த அளவிற்கு உலக நாடுகள் முழுவதற்கும் பல்வேறு சிக்கல்களை கொடுத்து வருது. இதனால எல்லோரும் ஓரணியில திரள வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாவும் இது மாறலாம்.